திரு ஜீவசகாத்தனை பேச அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் நம்ம ஊருக்காரரு, நம்ம முஸ்தபா அண்ணெல்லாம் என் மேலே அவ்வளோ பாசம் உடையவர். அவர் பயங்கரமாலாம் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு நம்மளை பற்றி. நான் சத்தியமாக அவர் சொன்னதுக்கப்புறம் தாங்க என் ட்ரெஸ்ஸையே நான்லாம் பார்த்தேன். அவர் என்ன இப்படி பார்க்குறாங்க, அதாவது ஆனால் புதுசாக இருக்குண்ணே. அண்ணே புதுசாக இருக்குது உண்மையிலே. எனக்கு வந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த சட்டையை இவ்வளவு ஆராய்ச்சி செய்வீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளவு நுட்பமாக கவனிக்கிறாங்க, எவ்வளோ டெப்த்தாக இருக்கிறாங்க. தாவேக்கா ஆதரவாக பேசுகிறவங்க எவ்வளோ நுட்பமான பார்வையுடையவர் பாருங்க. சட்டை, ஷூ, உலகத்திலே இது ஒரு இது எனக்கு தெரிஞ்சு பச்சை கலர் நினைக்கிறேன் இந்த ஷூ. அப்படியா? நான் போடாத செருப்பு என்ன கலர்னு பார்த்துருக்காரு பாருங்க. பா உண்மையிலே தாவேக்கா வந்து பெஸ்ட்டுங்க. அவங்கள போய் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறீங்களே, அவங்கள போய் ஒன்றும் இல்லை சொல்லக்கூடாது. என்ன மாதிரியான பார்வை அது, எவ்வளோ நுட்பமாக இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நுட்பமாக இருக்காங்க, துல்லியமாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்களேன், குதிரை பேரம் நான் தாவேக்காவை சொன்ன உடனே அவர் அதிமுக கூவத்தூர் அப்படின்னு சொன்னார். நான் உடனே அதிமுகவை ஆதரித்தேன் அப்படிலாம் சொல்லிட்டார். சரி என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்போ அந்த கூவத்தூரில் இருந்த எம்எல்ஏக்கெல்லாம் எந்த கட்சியில் இருக்கிறாங்க? அந்த கூவத்தூரில் இருந்தவங்கலாம் இல்லை தெரியாமல் கேட்குறேன், ஒரு தெரியல, சீரியஸாக தெரியல. அந்த கூவத்தூரில் நீங்கள் சொன்ன டான்ஸு, எல்லா பிரியாணி சாப்பிட்டது, எக்ஸட்ரா என்ஜாய்மெண்ட்டு என்னவா பண்ணாங்கன்னு விமர்சனம் வந்துச்சுல்ல. நாங்களாம் அப்போ அதெல்லாம் நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் எடுத்தவங்க தான். இப்போ அவங்கள முக்கால்வாசி பேர் எந்த கட்சியில் இருக்கிறாங்க? கூவத்தூர்லேருந்து எங்கே ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க? பனையூருக்கு தானே. அப்புறம் கூவத்தூரை பற்றி அப்படி பார்த்தாலும் நான் குதிரை பேரன் மட்டும்தான் நிப்பாட்டினேன். கூவத்தூருக்கும் அவங்க தான் இப்போ அதுக்கும் அவங்க தான் இப்போ சொந்தக்காரங்க. அதை நான் இந்த பாயிண்ட்டை நான் யோசிக்கவே இல்லை. அண்ணன் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம ஊர்க்காரங்களை கூப்பிடணுங்கிறது ஹெல்ப் பண்ணுவாங்க நிறையா. அடுத்து தண்ணி கேன் போட வந்தவனுக்கெல்லாம் திமுக அலையன்ஸ் வச்சிருச்சுனாங்க. நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன், அந்த தண்ணி கேன் போட வந்தவங்களுக்கெல்லாம் திமுக சீட்டு கொடுத்துச்சுல. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க அந்த தண்ணி கேன் போட வந்தவங்க? சத்தியமாக இதுவும் என்னுடைய பாயிண்ட் கிடையாது, எங்கள் அண்ணன் தான் எனக்கு எடுத்து வந்தார். இதுக்கு தான் அண்ணனை கூப்பிடணுங்கிறது. நான் தம்பிக்கு அப்பயே சொன்னேன், எங்கள் அண்ணன் முஸ்தபா வராரா அப்படின்னு. ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் தான் நானாக பேசுவேன், அடுத்து எல்லாமே அவங்க பேச வைப்பாங்க. பாயிண்ட் எல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. தண்ணி கேன் போட வந்தவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துச்சுல திமுக. அந்த தண்ணி கேன் போட வந்த பாய்ஸ் எங்கே? இப்போ நான் சொல்லலை, இந்த வார்த்தையை சொன்னது அவங்க. யாரை சொல்கிறீங்க? முஸ்லீம் லீக்கையா, விடுதலை சிறுத்தைகளையா, காங்கிரஸையா? என்னங்க நீங்கள் கூப்பிட்டு சீட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு உங்கள் கட்சிக்கு அவங்க தான் தாங்குறாங்க, ஆதரவு கொடுத்தவங்கள தண்ணி கேன் போட வந்தவங்க நான் சொல்கிறது இப்போலாம் சொல்லக்கூடாது. இல்லை அதே விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. காங்கிரஸ் பேராய கட்சி, அது சுதந்திரம் வாங்கி தந்த கட்சிங்க. அப்புறம் என்ன கட்சி? முஸ்லீம் லீக்கு. இப்படியெல்லாம் விமர்சிக்கக்கூடாதுங்க, ரொம்ப தப்பு. அவங்கள நம்பி தான் அவங்க ஆட்சி இருக்குது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஆதரவு தர ஒரு கட்சியை தண்ணி கேன் போட வந்த கட்சி என்று நீங்கள் சொல்வது வந்து ஏற்புடையது கிடையாது. ஐயாவுடைய பேச்சை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள். ஐயா இன்றைக்கி ரொம்பலாம் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, முதலமைச்சர் விஜய் மாதிரி அப்படின்னு ஒரு அட்வைஸை சொன்னார். எனக்கு உண்மையிலே அதிர்ச்சியாக இருந்தது. மார்க்ஸ் பேசினான், லெனின் என்னுடன் பேசினான், ஏங்கல்ஸ் பேசினான், குடும்பம் தனிச்சொத்து அரசு என்று என்னிடம் பேசினான், சாதி அமைப்பு தப்பு என்று எனக்கு பெரியார் பேசினார், அம்பேத்கர் பேசினார், மாநில சுயாட்சி அறிஞர் அண்ணா பேசினார். இது பேசி பேசி வளர்ந்த இயக்கம். உண்மைதான், பேசி பேசி தான் தமிழ்நாடே வளர்ந்துச்சு. தமிழ்நாட்டை வளர்த்தது அண்ணா தான், பெரியார் தான். இவங்களுடைய பேச்சுக்கள் இல்லாமலையா ராஜமன்னார் கமிட்டி எந்த இயக்கம் போட்டது? சர்க்காரியா கமிட்டி யார் போட்டது? பூஞ்ச் கமிட்டி யார் போட்டது? அதனால தான் இன்னைக்கு மாநில சுயாட்சி. இந்த ஆகஸ்ட் 15 முதலமைச்சர் விஜய் கொடியேற்ற போறாரு. அந்த கொடியேற்ற உரிமையை வாங்கி தந்த கட்சி எது? வாங்கி தந்த தலைவர் யார்? நீங்க விமர்சனம் செஞ்சீங்களே, பேசி பேசி நாட்டை கெடுத்துட்டாங்க. நாட்டை கெடுக்கல, விஜய் போன்றவர்களுக்கும் குடியேற்றுகின்ற உரிமையை வாங்கி தந்திருக்காது. இன்னைக்கு பட்ஜெட் போட்டிங்களே, அந்த கட்சிட்டு இருந்து காப்பி அடிச்சு தானே பட்ஜெட் போட்டிருக்கீங்க. எல்லாமே ரெப்ளிகேஷன் தானுங்க, ஜெராக்ஸ் காப்பி தானுங்க. அதுதான் இப்போ நீங்கள் அது பேசுனது தப்புங்கிறீங்க, அவங்க எழுதுனது தப்புங்கிறீங்க. அந்த பேனாக்களும் அந்த வாய்களும் பேசி பேசி தானே இன்றைக்கி அம்புட்டு பேரும் நல்ல சொக்கா போட்டிருக்கான், படிக்கிறான், இடஒதுக்கீடு எல்லாமே பேசி பேசி தானே வந்தது. நான் மார்க்ஸ்லேருந்து எழுக்கிறேன். மார்க்ஸ் பேச்சு, ஏங்கல்ஸ் பேச்சு, லெனின்ஸ் பேச்சு, மாவோ பேச்சு, இதெல்லாம் சேர்ந்து தானுங்க இன்றைக்கி சமத்துவம், சமூக நீதி, பொருளாதாரம் எல்லாமே நம்ம வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி பேசாதீங்க, அது புத்தருங்கிறாங்க. புத்தரையும் எதையும் நீங்கள் ஒப்பிடுறீங்க, எனக்கு உண்மையிலே புரியலை. புத்தருடைய அமைதி எங்கே? அது ஒரு சனாதனத்துக்கு எதிரான ஒரு போரை நிகழ்த்தியது புத்தர். யாகங்களுக்கும் ஹோமங்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் எதிரான நிகழ்த்தியது புத்தருடைய தியானம். விஜய் வந்து அப்படி ஒரு பார்ப்பன பண்பாட்டு எதிர்ப்பு அரசியலை பேசுகிறாரா?
வடநாட்டு எதிர்ப்பு அரசியலை பேசுகிறாரா, ஆதிக்கத்துக்கு எதிராக பேசுகிறாரா, ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பேசுகிறாரா, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறாரா? அப்புறம் ஐயா அந்த ஜென்சி கிட்ஸுடைய போராட்டங்களை சொன்னாங்க. இது ஒரு ட்ரெண்டு, இந்த குழந்தைங்க இளைஞர்களை நீங்கள் வேறு மாதிரி அணுகணுன்னாங்க. அது உண்மைதான். அதை தான் நானும் சொல்கிறேன், வேறு மாதிரி ஆயிடுச்சுன்னு தான் நானும் சொல்கிறேன். நேபாளில் நடந்த புரட்சி, வெனிசுலாவில் இளைஞர்கள் நடத்திய புரட்சி, வங்கதேசத்தில் நடக்கின்ற புரட்சி, இதற்கு பின்னால் அமெரிக்க சதி இருக்குங்கிற அரசியல் உங்களுக்கு தெரியாது? அமெரிக்கா உள்நாட்டுக்குள் ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் வளங்களை கொள்ளையடிக்க அங்கே உள்ள அரசுகளை அழித்து தலையாட்டி பொம்மைகளை வைக்கின்ற பொம்மை விரிவாதிக்க அரசுங்கிற ஜியோ பாலிட்டிக்ஸ் விரிவாதிக்க அரசியல் நம்ம எல்லாரோடையும் நன்கு தெரிந்தவர் ஐயா. அப்போ உள்நாட்டுக்குள் கலகம் விளைவிப்பதில் அமெரிக்கா என்றைக்குமே எல்லா நாட்டிலையும் ஒரு பொம்மை அரசை வைக்கும். கியூபாவை அழிக்க நினைக்கிறது, வெனிசுலாவை இன்னைக்கு வச்சிருக்க அமெரிக்கா. அப்போ இந்த ஒரு வலதுசாரி தாக்கம் இன்றைய இளைஞர்களிடம் இருக்குது, அதை ஒத்துக்கணும். ஐயா திராவிடம் இங்கே போனது மட்டும் இல்லை, உலகெங்கும் இடதுசாரி தத்துவத்துக்கு மாற்றா வலதுசாரி ஆதரவு சிந்தனையும் வருது. இதையெல்லாம் இடதுசாரிகளும் திராவிட இயக்கமும் பேசி பேசி தான் மாற்றணும், எழுதி தான் மாற்றணும். கேட்குற பக்குவமும் கேட்குற வாசிப்பு பழக்கமும் இளைஞர்கள்ட்ட குறைஞ்சிருச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமான பின்னடைவு. நம்ம பேசின மார்க்சியம், பெரியாரியம், அண்ணா தத்துவத்துக்கான பின்னடைவு. அப்படி தான் நம்ம பதட்டப்படணும். இதை கட்சி பிரச்சனையாக பார்க்காதீங்க. மாநில சுயாட்சி தெரியாது, ராஜமன்னார் கமிட்டி தெரியாது. 60, 70களில் இதையெல்லாம் மேடையில் பேசியவர்கள் அவர்கள். நம்ம பயிலுக்கு பேசவே மாட்டேங்கிறான், செல்ஃபோனில் மூழ்கி இருக்கிறான், எழுதவே மாட்டேங்கிறான், வாசிப்பு இல்லை, மேடை பேச்சு கேட்குற திறன் இல்லை. அதனால் உங்களை போன்றவர்கள் இன்னும் அதை அதிகரிக்கணும், பேச வைக்கணும், எழுத வைக்கணும். அதனால் விஜயோடைய மௌனத்தையும் புத்தருடைய மௌனத்தையும் தயவு செய்து ஒப்பிடாதீங்க. புத்தர்லாம் பெரியவர், உலகின் முதல் நாத்திகர், நம்ம இந்திய துணைக்கண்டத்தின் பார்ப்பன எதிர்ப்பாளர். அதனால் பெரியார் அம்பேத்கரனுடைய முன்னோடி அவர். அதனால் அவரை நீங்கள் விஜயோடு ஒப்பிடக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து வேற ஒன்றும் இல்லை, புத்த தத்துவத்தையோ அவர் என்ன ஏதாவது ஒரு ஃபிலாசபியோ அப்படி பேசியிருந்தால் நீங்கள் ஒப்பிடலாம். அதனால் அவருடைய மௌனம், அவர் பேசாமல் இருக்காருன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக அதை ஒரு மௌனம் என்றும் இது என்றும் நம்ம பேசுவது வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது என்று தெரியவில்லை. அதற்கு பிறகு வந்து குழந்தைங்க ஓட்டு போட்டு தான் வெற்றி பெறலை அப்படிங்கிறத ஐயா சொன்னாங்க. குழந்தைங்க ஓட்டு போட்டு தான் வெற்றி பெற்றோங்கிறத ஐயா ஜெகதீசன் ஐயா சொன்னாங்க. ஐயா என்னங்க குழந்தைங்க சொல்லி அதை தான் சொல்கிறேன். 4 வயசு குழந்தை, 5 வயசு பாப்பா, ப்ரீகேஜி சி செக்ஷன், 3rd ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் பாப்பா, இவங்கெல்லாம் சொல்லி 45 வயசு ஆளும் 42 வயசு பொம்பளையும் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதைத்தான் சொன்னோம், இதைத்தான் விமர்சனமாக சொன்னோம். குழந்தைகளை கொஞ்சலாம், குழந்தைகள்கிட்ட கருத்து கேட்பீங்க, அதைத்தான் சொன்னோம். அதை ஐயா வந்து மறுக்கிறார். ஏன்னா அவருக்கு அது புரியுது, குழந்தைங்க சொல்லி ஓட்டு போடுவது ஜனநாயகம் அல்ல என்று அவருக்கு தெரியுது. அதனால தான் ஐயா ஜெகதீச பாண்டியன் ஐயா கருத்தை மறுக்கிறாரு. ஜெகதீச பாண்டியன் ஐயா கருத்து மட்டும் இல்லை, நடிகர் விஜய் சொன்னார், ஓட்டு போட்ட குட்டீஸ் நண்பா நண்பீஸ் உங்களுக்கு நன்றினார். உலகத்திலேயே குழந்தைங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு நன்றி சொன்ன ஒரே முதலமைச்சர் அவர் தாங்க. யாருமே ஓட்டு போட்டதில்லை, இந்த மாதிரியான நன்றி சொன்னதில்லை காமராஜர் காலத்திலேருந்து. ஆகவே விஜயினுடைய செயல்பாடை ஒரு திராவிட கட்சிகளுக்கு மாற்று, திராவிடத்தை இல்லாமாக்குவோங்கிற பாரதிய ஜனதாவின் கனவை நிறைவேற்றுவதற்கு விதமாக தான் விஜய் இருக்கிறாரே ஒழிய திமுகவுக்கு முன்னாடி ஆட்சி செய்த காமராஜர் ஆட்சியை நினைவூட்டும் விதமாகலாம் இது கிடையாது. காமராஜர் பேசுவார், செயல்படுத்தினார். காமராஜர் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் அதை பெரியாரிஸ்டுகள் எப்படி பார்த்தாங்கன்னா ராஜாஜிக்கு மாற்றாக பார்த்தார்கள். ராஜாஜி ஆட்சி வரவிடாத காமராஜர் ஆட்சியாக தான் பார்த்தாங்க. காமராஜர் ஆட்சி பெரியார் ஆதரவு ஆட்சியாக தான் இருந்தது. அதனால் நீங்கள் வந்து இதை உடனே காமராஜரோடு ஒப்பிடுவது அப்படிங்கிறது சனாதனிகள் செய்கிறது. ஏன்னா திமுகவை திராவிட இயக்கத்தை மட்டுப்படுத்துவதற்காக காமராஜரை தூக்கி பிடிப்பாங்க. ஏன்னா ராஜராஜின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து ஆதரவு கிடைக்காது. அது வந்து உண்மையான காமராஜர் பாசம் கிடையாது, சனாதனிகளுக்கு இருப்பது. அவர்களுக்கு உண்மையால் இருப்பது திராவிட வெறுப்பு, அண்ணா வெறுப்பு. 67க்கு அப்புறம் நாடு எல்லாத்துலேயும் கெட்டு போச்சுன்னு பரப்புறது. விசு படம், பாலச்சந்தர் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே பிரச்சாரத்தை தான் பண்ணுவாங்க. ஆக திராவிட கட்சிகள் வருவதற்கு முன்னாடி இந்த காமராஜர் ஆட்சியும் பெரியார் ஆதரவு பெற்ற ஆட்சி தான். நீங்கள் வேக வேகமாக காமராஜர் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு இங்கே திமுக திராவிட இயக்க வெறுப்பை விதைப்பதற்கு இதை பயன்படுத்த வேணாம். என்னை பொறுத்தவரையும் இந்த ஆட்சி என்பது திராவிட வெறுப்பாளர்கள், சனாதனவாதிகள், சாதியவாதிகள், இங்கே இல்லாதவர்கள் இயலாதவர்கள்லாம் அதிகாரத்துக்கும் ஆட்சிக்கும் காரும் வாங்கி நல்லா வந்துட்டாங்களேன்னு வயிறறியக்கூடிய அந்த கூட்டம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஆட்சியாகத்தான் இது இருக்கிறது. டெல்லிக்கு பிடித்தமான ஆட்சி, டெல்லி சொல்வதை கேட்கின்ற ஆட்சியாக இருக்கிறதே ஒழிய மாநில சுயாட்சியை காப்பாற்றுகின்ற ஆட்சியாக இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வையாக. நன்றி ஜீவசகாப்தன்.